வந்து பாத்தீங்க அப்படின்னா MobiKwik வாலெட்ல உள்ள பேலன்ஸை வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு 1 ரூபி கூட இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் இல்லாமல் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வாலெட் பேலன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட MobiKwik வாலெட்டில் வந்துட்டு உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து காமிப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 761 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆட் பண்ண அமௌண்ட்டு. ஸோ இல்லை நீங்கள் வந்து யாரையாவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரலுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டும் இதில் தான் வந்து ஆடட் ஆகும். ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறோம். இந்த கிரெடிட் லிமிட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு வந்து 2 பே அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 2 பே மூலமாக தான் அதை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அமௌண்ட் வந்து ஒரு 761 ரூபா வந்துட்டு இந்த வாலெட்டில் வந்து ஆடட் ஆயிருக்கு. இதை வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 0 ஃபீ வாலெட் டு பேங்க் அப்படின்னு ஒரு நியூ ஆப்ஷன் வந்து இப்போ வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலெட் டு பேங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு இந்த இடத்துல உங்களோட நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட் இதை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இல்லை நீங்கள் உங்களோட UPI ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் UPI ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட UPI ஐடி என்ட்ரு பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட UPI ஐடி என்ட்ரு பண்ணியும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் உள்ள ஆட் பண்ணதுனால என் மேலே வந்து பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்குது. அதை வந்து நான் செலக்ட் பண்ணாலே டேரெக்டாக என்னோட பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கும். நான் இப்போ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாலெட்டில் எக்ஸஸ்ட்ராக இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 761 ரூபா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 700 ரூபா மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட அமௌண்ட்டை மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியுமே தவிர வாலெட்டில் உள்ள பேலன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்படி எக்ஸீடான அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் இருந்து டெபிட்டட் பண்ணுற மாதிரி ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 761 ரூபா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. நான் வந்து ஒரு 1000 ரூபாய் என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா ஸோ 761 ரூபாய் நம்மளோட வாலெட்டில் உள்ள பேலன்ஸும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை கிரெடிட் கார்டில் இருந்தோ நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் மட்டும் என்ட்ரு பண்ணியிருக்கேன். 700 ரூபாய் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ அடிஷ்னல் சார்ஜஸ் ஃபார் திஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா நமக்கு வந்து பேலன்ஸே 761 ரூபாய் இருக்குது. அதனால வந்து 700 ரூபாய் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ ப்ராசஸ் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேலன்ஸ் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு பாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்லேயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் ஏதாவது நீங்கள் வந்துட்டு இந்த MobiKwik வாலெட்டில் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களோட ரெஃபரல் அமௌண்ட் ஏதாவது வந்துட்டு MobiKwik வாலெட்டில் ஆடட் ஆயிருக்கு அதை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ நீங்கள் வந்து இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்கள். 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதை ஈஸியாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இது உங்களோட MobiKwik வாலெட்டில் உள்ள அந்த கிரெடிட் லிமிட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் 2 பே அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.